எக்ஸ்கர்னாசனுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி சீனியர் ஆஃபீஸர் கருணாநிதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடை கழிக்கிறேன். சதன் பைட் அதுக்கு வீடியோ பொங்கல் ஒரு சில வார்த்தை மட்டும் சின்ன கதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிங்கம் வந்து காட்டிலேருந்து ஊருக்குள்ள வந்துச்சான். எல்லா மனுஷனும் வந்து இறந்து கிடந்தாங்க. ஏன்னா எல்லாம் இறந்து கிடக்காங்க, நம்ம சாவடிக்கலாம் வந்தோம், எல்லாம் இறந்து கிடக்காங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் மேடை போட்டு பேசிட்டு இருந்தான். அவர் பேச்சை கேட்டு அத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த சிங்கம் ரியலைஸ் பண்ணி படுத்துருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எட்டி பார்த்துச்சான். அவர் சிங்கத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சு திரும்பி படுத்துச்சான். அதே மாதிரி ஒரு தலையெல்லாம் என்னை தூக்கி பார்க்கும்போது அந்த சிங்கம் மறைச்சு பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. நான் முடிச்சுவேன் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நாங்கள் வரும்போது செல்வம் சொன்ன மாதிரி இந்த பெல்ட்டு பெரே இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அது போனவங்க எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்க பெரே பெல்ட்டு இதெல்லாம் வந்து யூனிஃபார்மாக வந்து இதுக்கு முன்னாடி போன சீனியர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அதை ஆல்டர் பண்ணி போட்டுருப்போம். அது ஒரு ட்ரெஸ்ஸு ஃபிட்டிங்கே இருக்காது. எனக்கு வந்து அப்போ வந்து யாராச்சும் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எது வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நான் ஏங்கிட்டே இருக்கேன். அப்போ வந்து மகேந்திரன் சிங் வருவாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு அந்த ஒரு விதம் தான். இந்த மகேந்திரன் சிங் இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக ரெண்டு வந்தார்ல, ஆக்சுவலாக அப்படி ரெண்டு இருந்தது உங்கள் எல்லாருக்கும் சேஃப்டி. அவர் மட்டும் நல்லா வந்துருந்தாரு. இங்கே ட்ரில் வந்து இன்னைக்கு ஃபயராக இருந்திருக்கோம். அந்த அளவுக்கு ட்ரில் சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெல்ட்டு இது ரெண்டு தான் என்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது எனக்கு சரியாக கிடைக்கல. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் செட்டிலோட யாருக்குமே கிடைக்கல. அந்த ட்ரெஸ்ஸு போடாதனால எங்களால் ட்ரில் சரியாக பண்ண முடியல. இப்படி இருந்தோம். அந்த இருந்ததை வச்சு நாங்கள் இருந்தபோது எஸ்டபிள்யூ ஃபஸ்ட்டு உள்ள வராங்க. அவங்களுக்கு நம்ம வந்து சரியான காம்படிஷனாக இருக்கும். இப்போ பேசிட்டு போன இலக்கியம் அவங்க நாங்களாம் ஒரே சேர்த்து 2 பேருக்குமே வந்து 36 பேர் தான், 24 பேர் இருந்தோம். 36 பேர் தான் வருவோம். எஸ்டபிள்யூ ஃபுல்லாக வருவாங்க. நீ என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எஸ்டபிள்யூ எங்கே போனாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறோம். நாங்கள் போகிற 12 பேர் வந்து அதெல்லாம் மட்டுமே எங்களையும் ஓபி பார்ட்டின்னு சொல்லிட்டு முட்டை உரிக்கையும் காய்கறி வெட்டியும் அமைச்சு போடுறேன். என்ன பிரச்சனை இது நம்ம மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா ட்ரெஸ்ஸு சரியாக இல்லை, உங்களுக்கு டர்ன் அவுட் சரியாக இல்லை, ஷூ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்சிசிலேருந்து நம்ம பெரிய ஆஃபீஸர் ஆகி ஏதாச்சும் நம்ம காலேஜுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணேன். எஸ்ஐ வரைக்கும் நான் செலெக்ஷன் ஆனால் 2 மார்க்கு வெளில போனேன். 8 எல்லா எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இதனால என்னோட அந்த கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சிடும். அதனால் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல. அந்த மாதிரி நீங்கள் யாரும் இதே மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரே மோட்டிவ்னால தான் இவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஈசிஐலேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நம்ம வந்து ஒரு சிறிய விதை தான் வந்து விதைக்கிறோம். ஈசிஐலேருந்து இங்கேருந்து போன ஆஃபீஸர்ஸ் தான் அதிக அமௌண்ட்டை கொடுத்து உங்களுக்காக ஒதுக்குறாங்க. நீங்களும் அதே மாதிரி ஈசிஐயில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு கிடைக்காத உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக முன்னேறணும். நம்ம நினச்சாதான் அது நடக்கும். இது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்காக உங்களோட எல்லா எக்ஸ் சீனியர்ஸுக்கும் நான் இது மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.